வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து உப்பு உருண்டை. பாசிப்பருப்பும் அரிசியும், அரிசி ஒரு அழகு, பாசிப்பருப்பு கால் அழகு போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை 2 மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுதான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை இப்போ ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது பொரிஞ்சு வரட்டும். இங்கே மாவு வந்து அரைச்சிட்டேன். கருவேப்பிலை போட்ட தொட்டு இந்த கலரில் இருக்குது, இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு போட்டுக்கோங்க. ஒரு அழகு அரிசி, கால் அழகு பாசிப்பருப்பு பொரிஞ்சு வந்துடுச்சு. பருப்பு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வேணால் கருவேப்பிலை போட்ட மாதிரி கொத்தமல்லி போடலாம், இல்லை காய்கறிங்க தாளித்து போடலாம். இல்லை சீக்கிரம் உடனே இதாகிடும். கெட்டியாக இருந்தால் நம்ம பிடிச்சி வச்சிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தாளித்து அந்த மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் இது பண்ணி வச்சுருந்தா கூட துருவி அதுவும் போடலாம், இல்லை மாவில் போட்டு அரைச்சி செய்கிறதுனால செய்யலாம், டேஸ்ட் வரும். அவ்வளோதான், நல்லா உருண்டு வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதும் பிடிச்சி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன் குக்கரை, மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். கருவேப்பிலை நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஆவி பரப்புது சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு. இது வேர்க்கடலை சட்னி. எனக்கு வந்து சுடுது, அதனால் வந்து ரொம்ப பாசிப்பருப்புலாம் போட்ட தொட்டு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி மெத்தட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். காய்கறிங்க வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, கொத்தமல்லி எதில் வேணாலும் செய்யலாம், அவ்வளோ நல்லா வரும். பாசிப்பருப்பு போட்ட தொட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நீர் உருண்டை அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.